சிவகங்கை மாவட்டம் என்புதூர் கிராமத்தில் வெள்ளாள கருப்பர் கோவில் மாசி திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. கோவிலில் வழிபாடு நடைபெற்றுவிட்டு ஊர்வலமாக போட்டி இடத்திற்கு காளைகளுடன் வருகை தரப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற அவற்றை 50 வீரர்கள் அடக்க முயன்றனர். போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 28 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அடுத்த மாடு பிள்ளைமங்கலம் கிளஸ்டர். என்னது காளிமாடு செல்வநாதன் குப்பசாமி மகன் செல்லமா. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிபுரம் பகுதியில் கழிவுநீர் தெருக்களில் ஓடும் அவல நிலை உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பாப்பானேரி அங்கன்வாடி பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக சத்துணவு முட்டை வழங்கவில்லை என கூறி அங்கன்வாடி பள்ளி ஆசிரியை மற்றும் உதவியாளரை மாற்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பள்ளியில் கடந்த ஆட்சியில் நிலவிய தரம் இப்போது இல்லை என பெற்றோர் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் பள்ளிகளின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி அருகே உயிர் பலி வாங்க காத்திருக்கும் ஓட்டை உடைசல் திராவிட மாடல் பேருந்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. தகரங்கள் பெயர்ந்து சீட்டுகள் உடைந்து இயக்குவதற்கு தகுதியே இல்லாத பேருந்தை திராவிட மாடல் அரசு சிறிதும் மனசாட்சியின்றி இயக்கி வருவதால் தினமும் அச்சத்துடன் பயணிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பட்ஜெட்டில் மின் பேருந்து வாங்கப் போகிறோம், 3000 புதிய பேருந்து வாங்கப் போகிறோம் என்று அறிவித்தால் மட்டும் போதாது, செயல்படுத்த வேண்டுமென மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எதிரில் வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு புகை மூட்டமாக காணப்பட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். மேலும் சிங்காரப்பேட்டை, பாவக்கல், அத்திப்பாடி, அனுமன் தீர்த்தம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பயிர்கள் பனியால் கருகும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உதகை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்த பாபு என்பவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 16,500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 5 லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்.